My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical Diploma and Certificate courses oda result namak enna senjitaanga appadina release பண்ணிட்டாங்க. இந்த PDF file நம்மளோட WhatsApp channel, Telegram channelல நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். First வந்து Diploma in Pharmacy இந்த கோர்ஸ்க்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா நமக்கு 94வது கட் ஆஃப் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 240 சீட்ஸ் மொத்தமே நமக்கு டி ஃபார்முக்கு 240 சீட்ஸ் தான் இருந்துச்சு. 240 சீட்ஸுமே அலாட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து எம்பிசி டிஎன்சிக்கு 52.33 நமக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் ஆயிருக்குது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையில 76வது கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி. சோ டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸை பொறுத்தவரையில நமக்கு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து 86.5 வந்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 40.75க்கு கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து அலாட் ஆயிருக்குது. டோட்டலா 159 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்மளோட டிஎம்எல்டி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் 2 இருக்கும். அடுத்து டிஎம்எல்டி டிஆர்டிடி அனஸ்தீசியா டெக்னீஷியன். சோ இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து 94.25க்கு அனஸ்தீசியா டெக்னீஷியன் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல வந்து அலாட் ஆயிருக்குது. சோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 39.75க்கு இஇஜி டெக்னீஷியன் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல அலாட் ஆயிருக்குது. 5091 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குமே வந்து டோட்டலா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 சீட்ஸ் இருந்து பட் ரேங்க் லிஸ்ட்ல அப்ளிகேஷன் கொடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேர்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருந்து. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. 35வது கட் ஆஃப் வரைக்கும் சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஃபில் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு சீட் வேகன்சில கொடுத்திருந்த மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ணிருக்காங்க. இனி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு 10/9/2025 வரை டைம் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நமக்கான அப்டேட் எதுவுமே வரல. நமக்கான கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். சோ ஒன்ஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.